இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அலகு 6 அருள் வாக்கியங்கள் 1 முதல் 7 என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது என்று தொடங்கி அதே வாக்கியத்தோடு சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது, குருக்களின் பெரும்பாலானோர் அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று இன்றைய வாசக பகுதி நிறைவு பெறுகிறது. சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தபோது நடந்த ஒரு பிரச்சனையைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த பிரச்சனையை ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். கிரேக்க மொழி பேசுவோர், எபிரேய மொழி பேசுவோர், இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையேயான முணுமுணுத்தல். இதில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அன்றாட பந்தியில் தங்களுடைய கைம்பெண்கள் கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்க மொழி பேசுவோர் எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். நேரடியாக பேசவில்லை, அவர்களுக்குள் முணுமுணுக்கிறார்கள். இங்கே ரெண்டு விஷயம் நாம் புரிந்து கொள்வோம். முதலில் அன்றாட பந்தி. இந்த அன்றாட பந்தியை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நாம் திருத்துதர் பணிகள் அலகு 2 மற்றும் அலகு 4 பார்க்கின்றோம். திருத்துதர்கள் நம்பிக்கையாளர்கள் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விற்று அனைத்தையும் பொதுவாக வைத்திருக்கிறார்கள். பொதுவான உடைமை, பொதுவான உணவு பழக்க வழக்கம் என்று தொடங்குகிறது. அப்போ எல்லாருக்குமே பொதுவான உணவு பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் உணவு சார்ந்த ஒரு பிரச்சனை. அதில் கிரேக்க மொழி பேசுவோர், எபிரேய மொழி பேசுவோர். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ரெண்டு பேருமே யூதர்களில் எடுத்துக்கொள்ளலாம். யூதர்களில் எபிரேய மொழி பேசுவோர் எருசலேமில் தங்கியிருந்தவர்கள், கிரேக்க மொழி பேசுவோர் எருசலேமிலிருந்து பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறியவர்கள், கிரேக்க மொழியை பேசக்கூடியவர்கள். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இரண்டு மொழி பேசக்கூடியவர்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் கிரேக்க மொழி பேசுவோர் எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக நேரடியாக அவரிடம் பேசவில்லை, திருத்தூதரிடம் வந்தும் அவர்கள் குறை சொல்லவில்லை, முணுமுணுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த முணுமுணுத்தல் என்பது விவிலியத்தில் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். முணுமுணுத்தல் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒருவருக்கு எதிரான ஒன்றை நாம் பேச விரும்புகிறோம், ஆனால் அவரிடம் பேச நாம் தயங்குகிறோம், அல்லது அவருடைய அதிகாரத்தை கண்டு பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம நமக்குள்ளே முணுமுணுக்கிறோம். பெரும்பாலான குழும வாழ்க்கையில இந்த முணுமுணுத்தல் உணவு சார்ந்த இடத்துல தான் வரும். அதாவது தங்களுக்கான ஒரு நீதி நிலைநாட்டப்படும் போது மக்கள் முணுமுணுக்க தொடங்குகிறார்கள். இந்த முணுமுணுத்தலை திருத்துதர்கள் உடனடியாக கண்டுகொள்கிறார். இதான் அவர்களுடைய அந்த மேய்ப்பு பணி அறிவு, பாஸ்டரல் இன்டெலிஜென்ஸ். தங்களிடம் குறை கொண்டு வரப்படும் வரை அவர்கள் காத்திருக்கவில்லை, அந்த முணுமுணுப்பை கூட கேட்டு அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி அவர்கள் சீடர்களை அழைத்து சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிப்போம். நாங்கள் இறை வார்த்தை அறிவிப்பதை விட்டுவிட்டு பந்தி பரிமாறுவது முறை அல்ல அப்படி என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையுடைய முதன்மையை அவர்கள் வரையறுக்கிறார்கள். உடனடியாக 7 பேரை நியமிக்கிறார்கள் திருத்தொண்டர்களாக. இங்குதான் திருத்தொண்டர் என்ற பணியானது தொடங்கப்படுகிறது. தொடர்ந்து நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம். ஆங்கிலத்தில் பிரேயர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். இந்த ரெண்டும் தான் திருத்துதருடைய முதன்மையாக மாறுகிறது. பந்தி பரிமாறுவதோ மற்ற காரியங்களோ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அவர்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள், கைகளை வைத்து இறைவேண்டல் செய்கிறார்கள், அவர்கள் பணிக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த நிகழ்வு தரக்கூடிய முதன்மையான வாழ்க்கை பாடம் என்னவென்றால், எதிர்மறை நிகழ்வு அல்லது எதிர்மறை சூழல், நெகட்டிவ் ஈவெண்ட் அல்லது நெகட்டிவ் சிச்சுவேஷன் வரும்போது அதை ஒன்று நாம பிரச்சனையா பார்க்கலாம், அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பாக பார்க்கலாம். இங்கே திருத்துதர்கள் இந்த பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தாங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக தங்களுக்கு பதிலாக தங்களுடைய நீட்சியாக திருத்தொண்டர்களை ஏற்படுத்துகிறார்கள். அதுவே சீடர்கள் பெருகுவதற்கான வாய்ப்பாக மாறுகிறது. இந்த நிகழ்வில் நாம் கற்கக்கூடிய மேலும் 3 பாடங்கள். உடனடி தீர்வு. திருத்துதர்கள் பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக எட்டுகிறார்கள். உடனடியாக சீடர்கள் குழாமை கூப்பிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறார்கள். இரண்டாவது டெலகேஷன், பணி பகிர்ந்தளிப்பு. எல்லாவற்றையும் தாங்களே செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக எதையெல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அவற்றை கொடுக்கிறார்கள். அதன் விளைவாக நாம் இங்கு பார்க்கின்றோம்,
திருத்தூதர்கள் என்ற ஒரு நிலைக்கு பிற்பாடு திருத்தொண்டர்கள் என்ற ஒரு அமைப்பு, அதிகார அமைப்பு, நிறுவன அமைப்பு இங்கே உருவாகிறது. நம்முடைய திருச்சபையில் பணிக்குருத்துவத்தை 3 பிரிவுகளாக பார்க்கிறோம். திருத்தொண்டர் நிலை, அருள் பணியாளர் அல்லது குரு நிலை, ஆயர் நிலை. இந்த அருட்பணி நிலையின் முதல் நிலையான திருத்தொண்டர்கள் இங்கே உருவாகிறார்கள். கடைசியாக இந்த முதல் வாசகம் தரக்கூடிய பாடம் பணி முதன்மைகளை வரையறுத்தல். நாங்களோ இறைவேண்டல் செய்வதிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று திருத்தூதர்கள் உடனடியாக முதன்மையை வரையறுக்கிறார்கள். முதன்மை வரையறுத்தல் என்பது அதை வரையறுத்த பிற்பாடு அதில் மட்டுமே நாம் பற்றிக்கொள்வது, மற்றதையெல்லாம் விட்டு விடுவது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு முதன்மை நமக்கு வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், பணி வாழ்வாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய தனிப்பட்ட வியாபாரமாக இருக்கலாம். இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இதை விட்டுவிட்டு மற்றதை செய்ய மாட்டேன் என்று நம்முடைய முதன்மை வரையறுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையும் பணியும் எளிதாக மாறுவதோடு நாம் நம்முடைய முழுமையை அங்கே கொடுக்க முடியும், மற்றவருடைய வளர்ச்சிக்கு உதவி செய்ய முடியும். இது முதல் வாசகம். அடுத்ததாக இன்றைய 11 பாடலுடைய பல்லவி. 11 பாடல் திருப்பாடல் 33. ஆண்டவரே உமது பேரன்பு எங்களிடம் இருப்பதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவேண்டல் செய்கிறார். இந்த 2ஆம் வாசகம் பேதுரு எழுதிய முதல் திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பேதுரு இங்கே பாறை, கல் என்ற உருவகங்களை கையாளுகிறார். பேதுருடைய பெயரை நாம் பார்க்கின்றோம், கேஃபா. கேஃபா என்றால் பாறை அல்லது கல். இந்த கல்லின் மேல் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய திருச்சபையை கட்டுகிறார். வாசகத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் உயிருள்ள கல் என எழுதுகிறார் பேதுரு. தொடர்ந்து நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய கட்டடத்தை கட்டி எழுப்புங்கள் என அழைக்கின்றார். இந்த பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது ஏறக்குறைய எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு எழுதப்பட்டிருக்கலாம். இங்கே பேதுருடைய குழுமத்தார் யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள். அவர்கள் தங்களுக்கென்ற அடையாளத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள். என்ன அடையாளம்? எருசலேம் ஆலயம், அதான் அவர்களுடைய அடையாளம். அந்த ஆலயம் இப்பொழுது இடிக்கப்பட்டு விட்டது. இடிக்கப்பட்ட பிற்பாடு இங்கே பேதுரு அவர்களுக்கு எழுதுகின்ற வேளையில் நீங்களே உயிருள்ள கற்கள். இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரையில் எருசலேம் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லும் உயிருள்ள கல் என்று அவர்கள் கருதினார்கள். ஏனென்றால் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் தரக்கூடிய உயிர் ஒவ்வொரு கல்லிலும் இருக்கிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதன் பின்புலத்தில் தான் இங்கே நீங்கள் உயிருள்ள கற்கள் என பேதுரு அவர்களுக்கு எழுதி, இனிமேல் எருசலேம் ஆலயம் தேவையில்லை, நீங்களே உங்களுடைய குழுமமே ஒரு ஆலயமாக திகழும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். அடுத்ததாக அவர்களுடைய அடையாளம், ஐடென்டிட்டி, அதை 4 சொல்லாடல்களில் வரையறுக்கின்றார். முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், 2 அரச குருக்களின் கூட்டத்தினர், 3 தூய மக்கள் இனத்தினர், 4 உரிமை சொத்தான மக்கள். இந்த 4 சொல்லாடல்களுமே முதல் ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களோடு குறிப்பாக சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து கொண்ட போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். இந்த அடையாளங்களைத்தான் மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்கள் வழியாக இஸ்ராயல் மக்கள் உறுதி செய்து கொண்டனர். இப்பொழுது பேதுரு இந்த அடையாளத்தை புதிய இஸ்ராயல் மக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குகிறார். அந்த அடையாளத்தை கொடுத்தவுடன் அவர் மீண்டும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், உங்களை இருளினின்று வியத்தகு ஒளிக்கு அழைத்த மேன்மை மிக்கவருடைய செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி. அப்போ ஒரு பக்கம் அடையாளம் அல்லது தாண்மை, இன்னொரு பக்கம் பணி. கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, நான் கிறிஸ்தவர் என்ற ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அதுவே பணியாக மாற வேண்டும். இந்த பகுதி நம்மை அப்படியே நற்செய்தி வாசகத்திற்கு எடுத்துச் செல்கிறது. என்றால் அங்கே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தாண்மை என்ன என்பதை வரையறுக்கிறார். நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வுமாய் இருக்கிறேன் என்ற அடையாளத்தை அவர் சொல்லும் போது அவர் மேல் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சீடர்கள் அதைவிட பெரியவற்றை செய்ய வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார். இப்படியாக இந்த 2ஆம் வாசகம் நம்மை நற்செய்தி வாசகத்திற்கு தயாரிக்கின்றது. கடைசியாக நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அலகு 14 இயேசுவின் பிரியாவிடை பேருரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தியில் சீடர்களுடைய பாதங்களை கழுவிவிட்டு அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் இயேசு. அங்கே நான் போகிறேன் என மொழிகிறார். போகிறேன் என்பதை யோவான் நற்செய்தியுடைய வாசகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, போகிறேன் என்பது இயேசுடைய இறப்பு உயிர்ப்பை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம்.
வழிபாட்டு அளவில் பார்க்கும்போது இயேசுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாட தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். போகிறேன் என்ற இந்த சொல்லாடல் இயேசுடைய விண்ணேற்றத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த இயேசுடைய பிரிதல் சீடர்களுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் இயேசு உடனடியாக உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என அவர்களுக்கு முதல் அறிவுரையாக வழங்குகிறார். நான் போகிறேன், போகுமிடத்திற்கான வழியை நீங்கள் அறிவீர்கள். அப்ப தோமா அவரிடம் கேட்கிறார், நீங்கள் போகும் இடமே எங்களுக்கு தெரியாது, அதற்கான வழி எப்படி தெரியும் என்று கேட்டபோது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இயேசு மொழிகின்றார். கிரேக்க மொழியில் ஹோடோஸ் அலெதேயா சோயே. இந்த 3 சொற்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது? முதலில் வழி, ஹோடோஸ். லூக்கா நற்செய்தியாளர் பொறுத்தவரையில் இயேசுவுடைய பணி வாழ்வு முழுவதுமே வழியில் அமைந்திருக்கிறது. இந்த வழி என்பது எருசலேமை நோக்கிய வழி, விண்ணகம் நோக்கிய வழி. இங்கே இயேசு இன்னும் ஒரு படி போய் அந்த வழி தான் என மொழிகின்றார். திருத்துதர் பணிகளில் நாம் பார்க்கிறோம், முதல் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டார்கள், புதிய வழியை பின்பற்றியவர்கள். அந்த புதிய வழி என்பவர் இயேசு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இயேசுவே வழி என்று நாம் பார்க்கும்போது இயேசு காட்டிய அன்பு, இயேசு காட்டிய மன்னிப்பு, இயேசு விடுத்த தியாகம், இவை அனைத்துமே அவருடைய வழியை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இரண்டாவதாக உண்மை. உண்மை என்பது இயேசு பிலாத்துவின் முன் அறிக்கையிடுகிறார், நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன். அப்ப பிலாத்து கேட்கிறார், உண்மையா? அது என்ன? உண்மை என்பது ஒவ்வொருவரும் தங்களுடைய இருத்தலை பொறுத்து அதை புரிந்து கொள்கிறார். இங்கே உண்மை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவுடைய உண்மை நிலை, கடவுள் நிலை, இருத்தல் நிலை. கடைசியாக ஜோயே, வாழ்வு. கிரேக்க மொழியில் வாழ்வு என்பதை 2 சொற்களில் வரையறுக்கிறார்கள். ஒன்று பியோஸ், அதாவது பயோ என்று நாம் அழைக்கக்கூடிய உயிரியல் சார்ந்தது. இரண்டாவது உள்ளம் சார்ந்தது. இங்கே இயேசு வெறும் ஊட்டம் சார்ந்த வெளிப்புறத்தில் வாழக்கூடிய வாழ்வை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்வை முன்மொழிகிறார். தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் பிலிப்பு உடைய கேள்விக்கும் விடையளிக்கிறார். பிலிப்பு இயேசுவை பார்த்து, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்கிறார். இது ஒரு ஆன்மீகத்தில் நம்முடைய ஒரு அவசரம். எங்களுக்கு இதுவே போதும், இப்படியே நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று ஒரு நிலை. இயேசு உடனடியாக தந்தை என்னில் இருக்கிறார், நான் தந்தையில் இருக்கிறேன் என்று தந்தைக்கும் தனக்குமான உறவை அங்கே முன்மொழிகிறார். கடைசியாக நிறைவு செய்யக்கூடிய பகுதியில், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என இயேசு திருத்துதர்களுக்கு கூறுகிறார். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? இயேசுவை நாம் நம்ப வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், என்னை நம்ப வேண்டும் என்று. கடவுளை நம்புங்கள், என்னை நம்புங்கள் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவின் மேல் கொள்ளக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த 3 வாசகங்கள் நாம் இணைத்து பார்க்கும் போது நம்முடைய பார்வையை அகலப்படுத்துகின்றன, அல்லது நம்முடைய எண்ணங்களை அகலப்படுத்துகின்றன. எவ்வாறெனில், இன்றைய முதல் வாசகத்தில் பணிவிடை என்பதன் வழியாக சீடர்களுடைய எண்ணமானது அகலப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக புதிய அடையாளத்தை கொடுப்பதன் வழியாக தன்னுடைய குழுமத்தின் எண்ணத்தை அகலமாக்குகிறார் பேதுரு. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் மேல் கொள்ளக்கூடிய நம்பிக்கை வழியாக நாம் கடவுளை இயேசுவின் வழியாக அறிந்து கொள்கிறோம். கடவுளை பற்றிய ஒரு உண்மை மறைபொருளாக இருந்தது, இயேசுவில் அது முழுக்க முழுக்க வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு நிகழ்வோடு நாம் நிறைவு செய்வோம். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், தன்னை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் போது அங்கே கடற்கரைக்கான பாதை தெரிகிறது. அந்த கடற்கரைக்கான பாதையை நோக்கி செல்கிறார். கடற்கரையில் வந்து நிற்கிறார். கடற்கரையில் வந்து நின்று கடலை பார்த்தவுடன் தனக்கு பின்னால் இருந்த தன்னுடைய நிலம், தன்னுடைய ஊர் அனைத்தும் மறைந்து விடுகிறது. தன் முன்னால் இருக்கக்கூடிய கடலின் அகலம் அவருக்கு ஆச்சரியம் தருகிறது. அதை பார்த்துவிட்டு அவருடைய பார்வை மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை பற்றி எண்ணிக்கொண்டிருக்காமல் நம்முடைய பார்வையை நம்பிக்கை பார்வையாக அகலப்படுத்தி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை பணிவிடையிலும் தாண்மையை கண்டடைவதிலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்வதிலும் விரிவடையும். ஆண்டவராகிய கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.